நம்ம சேனலில் புனித தேவ சகாயம் பிள்ளை அவர்களின் வாழ்க்கை வரலாறு பற்றி பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் மொபைல் ஆப். மறைசாட்சி தேவ சகாயம் பிள்ளை இன்றைய குமரி மாவட்டத்திலுள்ள நட்டாலம் என்னும் கிராமத்தில் 1712ஆம் ஆண்டு ஏப்ரல் 20ஆம் நாளன்று நாயர் குலத்தில் பிறந்தார். இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் நீலகண்டன் என்பதாகும். சிறு வயதிலேயே சமஸ்கிருதம், கலை ஆகியவற்றை படித்து அறிந்தார். பெரியவர் ஆனதும் வில்வித்தை, வர்ம கலைகள், போரிற்கான ஆயுதங்களை பயன்படுத்தும் முறைகளையும் படித்து அறிந்தார். அதன் பின்னர் இவர் மார்த்தாண்டவர்மாவின் அரண்மனையான பத்மநாபுரம் கோட்டையில் கருவூல அதிகாரியாக பணியில் சேர்ந்தார். அதன் பின்பு இவருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இளந்தவிளை அருகே உள்ள குஞ்சு வீட்டு நாயர் சமுதாயத்தை சார்ந்த பார்கவி அம்மாளுக்கும் திருமணம் நடைபெற்றது. அவ்வேளையில் அவரது குடும்பத்தில் ஏற்பட்ட பொருளாதார இழப்புகள் நீலகண்டனை மனதளவில் மிகவும் பாதித்தன. இந்நிலையில் 1741 குளச்சல் துறைமுகத்தை பிடிக்க வந்த டச்சு படைகள் மார்த்தாண்டவர்மாவின் படைகளால் தோற்கடிக்கப்பட்டன. டச்சு படைத்தலைவரான கத்தோலிக்க மதத்தை சார்ந்த பெனடிக்டுஸ் தே டிலனாய் அவருடைய படைகளுடன் சிறைபிடிக்கப்பட்டார். பின்னர் டிலனாயை தமது படையில் ஆலோசகராக மார்த்தாண்டவர்மா நியமித்ததால் அவர் நீலகண்ட பிள்ளையின் நண்பரானார். ஒரு நாள் நீலகண்ட பிள்ளை மிகுந்த கவலையில் இருந்ததை கண்ட டிலனாய் அதற்கான காரணத்தை கேட்டார். நீலகண்டன் தமது குடும்பத்துக்கு சொந்தமான கால்நடைகள் இறந்து போவதும் பயிர்கள் நாசமடைவதும் தொடர்கதையாகி பொருளாதார ரீதியாக பெரும் இழப்பை சந்தித்து வருவதாகவும் தெரிவித்தார். அப்போது திருவிவிலியத்தில் உள்ள யோபுவின் கதையை டிலனாய் சொல்லி நீலகண்டனுக்கு கிறிஸ்தவ சமயத்தை அறிமுகம் செய்து வைத்தார். தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி அவரிடம் கேட்டு தெரிந்து கொண்ட நீலகண்டன் நாளடைவில் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவராக விருப்பம் கொண்டார். திருநெல்வேலி மாவட்டத்தில் வடக்கன்குளம் கத்தோலிக்க தேவாலயத்தில் பங்குத்தந்தையாக பணிபுரிந்த ஜோவான்னி பத்திஸ்தா புத்தாரி நீலகண்டன் பிள்ளைக்கு திருமுழுக்கு வழங்கி லாசர் என்பதற்கு நிகரான தேவ சகாயம் என்னும் பெயரை சூட்டினார். கத்தோலிக்க மதத்திற்கு மாறியதும் தேவ சகாயம் பிள்ளை பலரிடம் இயேசு கிறிஸ்துவை பற்றி போதித்து பலரை கிறிஸ்தவ மதத்திற்கு மனமாற்றினார். இவரது மனைவி இளந்தவிளை அருகே உள்ள குஞ்சு வீட்டு நாயர் சமுதாயத்தை சார்ந்த பார்கவி அம்மாள் ஆவார். அவரும் ஞானப்பூ என்னும் பெயருடன் திருமுழுக்கு பெற்று கத்தோலிக்க கிறிஸ்தவர் ஆனார். தேவ சகாயம் என்ற பெயருடன் கிறிஸ்தவரான நீலகண்டன் கடவுள் முன்னிலையில் மனிதர்கள் அனைவரும் சமம் என்ற உண்மையை நிலைநாட்ட பெரிதும் விரும்பினார். நாயர் குலத்தை சேர்ந்த இவர் ஏற்கனவே கிறிஸ்தவ சமயத்தை பின்பற்றி வந்த தாழ்ந்த வகுப்பை சேர்ந்த மக்களுடன் உறவாடி வந்தார். இதன் காரணமாக உயர் வகுப்பை சேர்ந்த மற்ற அரசு அதிகாரிகள் தேவ சகாயத்தை வெறுப்புடன் நோக்கினர். உயர் வகுப்பை சேர்ந்த இந்துக்கள் கிறிஸ்தவத்தை தழுவக்கூடாது என்ற அன்றைய திருவாங்கூர் அரசு கட்டளையை சுட்டிக்காட்டி அவரை மீண்டும் இந்து மதத்தை ஏற்க வலியுறுத்தினர். அதை புறக்கணித்ததால் தேவ சகாயம் மதம் மாறிய விவகாரம் மன்னரிடம் சென்றது. திருவாங்கூர் அருகில் கிறிஸ்தவ மக்களுக்கு பொதுவாக பாதுகாப்பு இருந்தாலும் புதிதாக மதம் மாறுவதற்கு சில தடைகள் இருந்தன. நீலகண்டன் என்கிற தேவ சகாயம் உயர் வகுப்பை சேர்ந்தவராகவும் அரசு அதிகாரியாக இருந்ததால் அவர் கிறிஸ்தவராக மாறியதை மன்னர் விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. தமது மனதை மாற்றிக்கொள்ளுமாறு மன்னர் விடுத்த அழைப்பை தேவ சகாயம் பிள்ளை முழுமனதோடு நிராகரித்தார். இதனால் ஆத்திரம் அடைந்த மன்னர் மார்த்தாண்டவர்மா தேவ சகாயத்தை சிறையில் அடைக்குமாறு ஆணையிட்டார். இந்த தண்டனை மூலம் அவரை மனமாற்றி கிறிஸ்தவ மதத்தை கைவிட செய்யலாம் என்பது மன்னரின் நம்பிக்கையாக இருந்தது.
பல மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்ட பிறகும் தேவ சகாயம் கிறிஸ்தவ நம்பிக்கையில் உறுதியாக இருந்தார். இதனால் நம்பிக்கை இழந்த மன்னர் தேவ சகாயத்தின் கீழ்ப்படியாமை அரச துரோகமாக கருதி அவருக்கு மரண தண்டனை விதித்தார். அவரை கொல்லும் முன் மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாக அமையும்படி அவரை எருமை மாடு மீது அமர்த்தி பல ஊர்களுக்கு ஊர்வலமாக அழைத்து செல்லவும் ஆணையிட்டார். இதையடுத்து அவரது உடல் முழுவதும் கரும்புள்ளி செம்புள்ளி குத்தப்பட்டது. அவரது கைகள் பின்புறமாக கட்டப்பட்டு கழுத்தில் எருக்கம்பூ மாலை அணிவிக்கப்பட்டு எருமை மாட்டின் மீது பின்னோக்கி அமர வைத்து அவரை ஊர் ஊராக அழைத்து சென்றார்கள். தேவ சகாயம் பிள்ளை சென்ற இடங்களில் எல்லாம் அவரிடம் ஆசி பெற சென்ற கிறிஸ்தவர்களுக்கு அற்புதங்கள் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. அவரை கட்டி வைத்திருந்த பட்டுப்போன வேப்ப மரம் ஒன்று மீண்டும் தளிர்த்து வளர்ந்ததாகவும் வரலாறு பதிவு செய்கிறது. இதன் காரணமாக தேவ சகாயம் பிள்ளையின் புகழ் மக்களிடையே வேகமாக பரவியது. ஆகவே அவரை ரகசியமாக கொலை செய்து விடுமாறு மன்னரிடம் இருந்து கட்டளை வந்தது. மக்கள் அனைவரும் பொங்கல் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்த வேளையில் 1752 ஜனவரி 14 குமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழியில் உள்ள காற்றாடி மலையில் தேவ சகாயம் சுட்டு கொல்லப்பட்டார். தேவ சகாயம் பிள்ளையின் உடலை காட்டிலே எரித்து தீ வைத்துவிட்டு சென்றனர். தேவ சகாயம் பிள்ளையின் உடலை காட்டிலே எரித்து தீ வைத்துவிட்டு சென்றனர் மன்னரின் படை வீரர்கள். சில நாட்களுக்கு பிறகு இது குறித்து அறிந்த அப்பகுதி கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தேவ சகாயம் பிள்ளையின் உடல் பகுதிகளை எடுத்து சென்று நாகர்கோவிலில் உள்ள கோட்டார் புனித சவேரியார் ஆலய வளாகத்தில் அடக்கம் செய்தனர். அவரை மறை சாட்சியாக கருதியதாலோ ஆலய வளாகத்தில் அவருக்கு கல்லறை அமைக்கப்பட்டது. அப்பொழுது கொச்சி மறை மாவட்டத்தின் ஆயராக இருந்த கிளெமென்ஸ் யோசப் தமக்கொரு மறைசாட்சி கிடைத்துவிட்டார் என்று கூறி சிறப்பு வழிபாடு நடத்தியதாக குறிப்புகள் உள்ளன. தேவ சகாயம் பிள்ளையின் கல்லறையில் ஜெபித்ததால் பல்வேறு அற்புதங்கள் நிகழ்ந்ததாக குமரி மாவட்ட மக்கள் கத்தோலிக்க திருச்சபை அதிகாரிகளுக்கு தெரிவித்தனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.